வணக்கம். உங்கள் விக்கிராஜ். திருவண்ணாமலை கோயில். திருவண்ணாமலை கோவில தான் இப்ப எல்லாருமே பிரபலமா பேசிட்டு வராங்க. அதுல நடக்கிற சில தவறுகளையும் சுட்டி காமிச்சிட்டு வராங்க. சோசியல் மீடியா முழுவதுமே அதிகமா பேசப்படுறது என்ன கோயில் பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கோவில். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள பார்க்க போனா தெரியுதுங்க. நம்ம திருவண்ணாமலை கோவில தமிழர்கள் தரிசிப்பது வழக்கமாவே உள்ளது. ஆனா திருவண்ணாமலை கோவில இப்போ தெலுங்கானா மற்றும் ஆந்திரால நிறைய மக்கள் உள்ள வராங்க. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தரிசிக்க வராங்க, நல்லதுதான். ஆனா தரிசிக்க வர்றதே இல்லாம குறிப்பா அங்க நடக்கிற சில குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில்ல அங்க அந்த கோவில சுத்தி சில கடைக்காரர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கடைக்காரங்கள எல்லாருமே அங்க தமிழ்ல நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். எப்பயுமே பேனர் இங்க கை கழுவும் இடம், இங்க ரெஸ்ட் ரூம் போக இடம், இங்க பூக்கடை அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்தந்த இடத்துல இப்ப தெலுங்கும் ஆட் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆட் பண்றதுல நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லா மொழியும் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே விருப்பப்பட்ட விஷயம் தான். ஆனா வழக்கமா ஸ்டார்டிங்ல உள்ள நுழைஞ்சவங்க இப்ப தமிழ் மொழியை நீக்கிட்டாங்க. தமிழ் மொழியே அந்த இடத்துல இல்லை. இப்ப இருக்குது என்ன பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் தெலுங்கு தான் இருக்கு. ஆனா இதுவே நம்ம திருப்பதியில போயிட்டு இப்ப நம்மளுடைய மக்கள் கூட தான் திருப்பதியில எல்லாருமே போறாங்க. போறவங்க எல்லாருமே அங்க அதிகமாவே போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெலுங்கு மொழியை நீக்கிட்டு ஆங்கிலத்து தமிழும் போட்டா அவங்க சும்மா இருப்பாங்க. நான் இப்ப இதை பிரிவினைவாதமா பேசல. ஆனா நடக்கிற விஷயத்த பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. ஆனா இப்ப தமிழர்களை விட ஆந்திரா தெலுங்கானால இருந்து வர தெலுங்கர்கள் தான் அதிகமாவே திருவண்ணாமலை கோயில தரிசிச்சுட்டு வராங்க. ஆனா திருவண்ணாமலை கோவில்ல அண்ணாமலையார் மட்டும் இல்லைங்க. அதை சுத்தி நிறைய கோவில்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கு. அதை சுத்தி ஏகப்பட்ட கோவில் அதிகமாவே இருக்கு. அங்க எல்லா இடத்துலயுமே அலமோதிட்டு இருக்காங்க கூட்டம்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாவே இருக்கு.